ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிக்கி கிச்சன். இன்றைக்கி ரொம்ப சூப்பராக பாதாம் பிசின் பாயாசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம், ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இது நம்ம உடம்புல உள்ள ஹீட்டை நல்லா குறைக்கும். அதுபோக நம்ம வயிறு சம்மந்தமான பிரச்சனைக்குமே இது ரொம்ப நல்லது கூட. ஈவினிங் டீ காஃபிக்கு பதிலாக உங்கள் குழந்தைகளுக்குமே இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் அதுக்காக இந்த அளவுக்கு பாதாம் பிசின் எடுத்திருக்கேன். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லையுமே கிடைக்கும். ஒரு தடவை லைட்டாக வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இல்லை ஓவர் நைட் கூட ஊற வைக்கிறதுனா வச்சுக்கலாம். நல்லா ஊறினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கிடைக்கும். நான் இப்போது 2 கப் அளவு பால் சேர்த்துக்கிறேன். காய்ச்சின பால், காய்ச்சாத பால், எந்த பால்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். பால் நல்லா கொதிக்கட்டும். நான் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக முந்திரி, கொஞ்சமாக பாதாம் பருப்பு ரெண்டையும் கலந்து எடுத்துருக்கேன். நீங்கள் விருப்பப்படுற எந்த நட்ஸ்னாலும் எடுத்துக்கலாம். நான் அது கூடவே 2 ஏலக்காவும் சேர்த்து இதை நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ எனக்கு பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இன்னும் அரைச்சி வச்சுருக்க நட்ஸையுமே பால் கூட சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இப்போது ஒரு 1/2 கப் அளவு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை எதுனாலும் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாதாம் பிசின் சேர்க்குறப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. இல்லைனா நல்லா கூல் பண்ணிவிட்டு பாதாம் பிசின் ஆட் பண்ணிக்கோங்க. பால் ரொம்ப சூடாக இருந்து நம்ம பாதாம் பிசின் சேர்த்தா தெரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பால். அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாதாம் பிசின் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக ஒரு பிஞ்சு மட்டும் நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கடைசியாக கொஞ்சமாக நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா சூடாக சர்வ் பண்ணுறதுனால சர்வ் பண்ணலாம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூலாக சர்வ் பண்ணுறதுனால சர்வ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.